ரூ. 2 பணத்தாளில் புலியின் தலை மற்றும் உருவம் பொறிக்கப்பட்ட வெவ்வேறு வேரியண்ட், அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலில் இந்த பகுதியுடைய பேர் நோ யுவர் காயின்ஸ். நாணயங்கள், பணத்தாள், அஞ்சல் தலை, பதக்கங்கள் மற்றும் பல்வேறு கலெக்டபிள் ஐட்டம்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற வரலாறு மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இந்த பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரூ. 2 பணத்தாள். அதாவது ரூ. 2 பணத்தாளை பொறுத்த வரைக்கும் 1950 1994 வரைக்கும் நமக்கு புழக்கத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த டினாமினேஷனில் ரூபா நோட்டு கிடையாது. ஸோ இதில் ஜென்ரல் வேரியண்ட்டுன்னு பார்க்க போனீங்க அப்படின்னா, அந்த புலி இருக்கிற மாதிரி ஒரு வேரியண்ட்டு, புலி இல்லாத இன்னொரு வேரியண்ட் இருக்கும். அதில் புலி இருக்கிற மாதிரி வேரியண்ட்டில் வெவ்வேறு இது இருக்கும். லெஃப்ட் ஃபேஸிங் பஸ்ட்டுன்னு சொல்லுவோம், ரைட் ஃபேஸிங் பஸ்ட்டு, ஸ்டாண்டிங் டைகர், அப்புறம் கலர் வேரியண்ட் எல்லாம் வரும். இதில் விண்டோவாக இருக்கட்டும், நியூமரல்ஸாக இருக்கட்டும், அந்த 2ன்னு போட்ட டினாமினேஷன்ஸாக இருக்கட்டும், லாங்குவேஜ் பேனல்னு சொல்லுவோம். லாங்குவேஜ்லேருந்து பல வேரியண்ட் வரும். இதெல்லாம் நமக்கு புரியணும் அப்படின்னா நம்ம புக்கு வாங்கினா மாத்திரம்தான் அதை முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது ஆக்சுவலாகவே ஒரு பிரமாதமான ரிசர்ச் சப்ஜெக்டு. இதுக்கு புக்கு கட்டாயமாக ஒரு கலெக்டர்ஸ்க்கு அது உறுதுணையாக இருக்கும். இந்த புக்கு பற்றி நானே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுறேன். இல்லைனா எனக்கு தொடர்பு கொண்டிங்கன்னா நானே கூட புக்கு அனுப்ப தயாராக இருக்கிறேன். இதில் நம்ம ஜென்ரலாக பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 5 வேரியண்ட் பார்க்கலாம். முதலாவது 1950 முதல் ரூ. 2 தாள் வெளியில் வருது. அது கையெழுத்திடுவர் அப்போ உள்ள ரிசர்வ் பேங்க் கவர்னர் பெனகல் ராமராவ். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த டைகரை பிரதானமாக படுத்தினால அப்வர்ஸ் ரிவர்ஸ் 2 பகுதி இருக்குது. பின்பகுதி ரிவர்ஸ்ன்னு சொல்லப்படுற பின்னாடி உள்ள பகுதியில் லெஃப்ட் ஃபேஸிங் டைகர் இருக்கும். பெனகல் ராமராவுக்கு அடுத்தது HVR ஐயங்கார் வராரு. HVR ஐயங்காருக்கு அப்புறமா PC பட்டாச்சாரியா. இந்த HVR ஐயங்காரில் முடிகிறதுக்குள்ளேயே ஏறக்குறைய ஒரு 5 இஷ்யூ வந்துடுது. அதாவது 5 இஷ்யூனா சின்ன சின்ன வேரியண்ட்டில் வரும். PC பட்டாச்சாரியா வந்ததுக்கப்புறமா தான் லெஃப்ட் ஃபேஸிங் டைகர் பஸ்ட் ரைட் ஃபேஸிங் பஸ்ட்டாக மாறுது. அது கலரும் கொஞ்சம் மாறும். ஸோ அதுலேயே PC பட்டாச்சாரியாவுக்கு அப்புறமா அவர் கையெழுத்து போட்ட ஸ்டாண்டிங் பெங்கால் டைகர்னு சொல்லுவோம். அதுலேயே 2 சீரீஸ் வருது. திருப்பியும் சொல்கிறேன், இதில் எல்லாமே RBI மோனோகிராமாக இருக்கட்டும், சீலாக இருக்கட்டும், லாங்குவேஜ் பேனல்னு சொல்லுவோம், அதுவாக இருக்கட்டும், அல்லது அந்த இன்னொரு விண்டோன்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் எல்லாத்துலேயுமே பல்வேறு டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஸோ இது எல்கேஜா கவர்னராக வர வரைக்கும் 1968, அதாவது எல்கேஜா பதவியேற்கிறது 1968 வரைக்குமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 8 வேரியண்ட் வந்துடும். 69 ஏற்கனவே இதை பற்றி நான் தனி காணொலியாக கொடுத்துருக்கேன். காந்திஜியோட சென்டினரி சீரீஸ். இதில் எல்லா டினாமினேஷன்லேயும் 1969 மாத்திரம் ஒரு சென்டினரி, அதாவது மகாத்மா காந்தி அவர்களின் 100ஆண்டு விழா கொண்டாடுறதுக்காக அந்த சென்டினரி சீரீஸ் வந்தது. அதுலேயே 2 பேர் கையெழுத்து போட்டிருப்பாங்க, எல்கேஜா மற்றும் BN அதர்கர். அதுக்கு அப்புறமாவே பார்த்தீங்க அப்படின்னா ஜெகநாதன் சீரீஸ் கையெழுத்து போட்டதில் அகெயின் அந்த ஸ்டாண்டிங் டைகர் ரிவர்ஸில் வரும். அதுக்கப்புறமா ஜெகநாதனுக்கு அப்புறமா KR பூரியா இருக்கட்டும், IG பட்டேலாக இருக்கட்டும், மன்மோகன் சிங்காக இருக்கட்டும், அமிதாவ் கோஷாக இருக்கட்டும், ஏறக்குறைய அதுக்கப்புறமா RN மல்ஹோத்ரா, வெங்கட்ராமன் வரைக்குமே இதில் 22 இஷ்யூ இந்த டைகர் இஷ்யூஸ் வந்துடும். அதாவது 1950 90 வரைக்கும்.
ஸோ இந்த 22 இஷ்யூஸையும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க போகிறோன்னா திருப்பியும் சொல்கிறேன், அதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணால் அதை நம்ம உள்வாங்கிறது கஷ்டன்றனால நான் புக்கை வாங்கிறதுக்கு அறிவுறுத்துகிறேன். இந்த ரிசர்ச் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக பண்ணும்போது இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் முடிஞ்சளவு அதுக்குண்டான பிக்சர்ஸையும் வேரியண்ட்டையும் டிஃப்ரென்ஸையும் எல்லா வகையான அந்த நான் விண்டோஸ் பேனலு கையெழுத்தெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அதோடைய எல்லா விஷயத்தையுமே வந்து முடிஞ்சளவு இந்த காணொலியில் பதிவேற்றம் செஞ்சுருக்கேன். இதுக்கு மீறி உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு அதை தனிப்பட்ட முறையில் பகிர காத்துட்ருக்கிறேன். நன்றி, வணக்கம்.